Title: It's Your Ship. Author: Captain D. Michael Abrashoff. மாற்றம் சாத்தியம். இது நம்முடைய கப்பல் என்பதை ஒவ்வொரு கப்பல் ஊழியரும் உணர்ந்து கொண்டால் பயணம் எவ்வாறு சிறக்குமோ அதுபோலத்தான் ஒவ்வொரு ஊழியரும் இது நமது நிறுவனம் என்பதை உணர வைக்கும் புத்தகம் இட்ஸ் யோர் ஷிப். நாம் பணிபுரியும் நிறுவனங்களும் கப்பல்களுக்கு சமம்தான். பணியில் குறைபாடுகள் கப்பலை எவ்வாறு மூழ்கடிக்கச் செய்யுமோ அதுபோலத்தான் நிறுவனங்களும். 310 அதிகாரிகளையும் மாலுமிகளையும் கொண்ட ஒரு போர்க்கப்பல் பென்ஃபோல்ட். USS பென்ஃபோல்ட் என்பது ஏவுகணைகளை போட்டுத் தாக்கும் ஒரு அதிநவீன இராணுவக் கப்பல். அதில் 1997ஆம் ஆண்டில் கமாண்டிங் ஆபீசராக பதவியேற்றபோது கேப்டன் டி மைக்கேல் அப்ரஷாஃபுக்கு கொஞ்சம் சிலிர்ப்பாகத்தான் இருந்தது. அதே நேரத்தில் அவருக்கு கடுமையான சவால்கள் காத்திருந்தன. இந்த கப்பலில் கடற்படையின் அதிநவீன கணினிமயமாக்கப்பட்ட ஏவுகணைகள், 50 மைல் தூரத்திற்கு ஒரு பறவை போல இருக்கும் பொருளை கூட கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ரேடார் அமைப்பு, 4 கேஸ் டர்பைன் என்ஜின்கள் மூலம் மணிக்கு கிட்டத்தட்ட 33 மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. கப்பலின் அமைப்பும் தொழில்நுட்பமும் அதிநவீனமாக இருந்தாலும் கப்பலில் பல நடைமுறைகளும் நெறிமுறைகளும் அரதப்பழசு என்பதோடு தீங்கை விளைவிக்கக்கூடியவை என்ற நிலைமையில் இருந்தது. அமெரிக்க இராணுவத்தின் பிற துறைகளைப் போலவே இந்த கப்பலும் பழமையான நடைமுறைகளுடன் எப்போது வரும் என்று தெரியாத போருக்கு தயாராக நேரத்தையும் பணத்தையும் தண்ணீராக செலவிட்டது. இருக்கிறது போதாது என்று பிரச்சனையை மேலும் மோசமாக்க கப்பலில் இருக்கும் பணியாளர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. மாலுமிகளுக்கிடையே குறைந்து கொண்டே வரும் மன உறுதி காரணமாக யாரும் கப்பலில் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருப்பதில்லை. 1997க்கு முன்பு ஆண்டொன்றுக்கு சுமார் 2 லட்சம் பேர் இராணுவத்தில் சேர்ந்தார்கள் என்றால் அதில் கிட்டத்தட்ட 35%, அதாவது 70,000 பேர் ஒப்பந்தத்தை முடிக்காமலேயே இராணுவத்தை விட்டு விலகிவிட்டனர். வெகு சிலர் மட்டுமே பயிற்சி முடித்த பின்னர் இராணுவத்தில் சேர்ந்தனர். இதைவிட கொடுமை என்னவென்றால் ஆகச்சிறந்த திறமைசாலிகள்தான் முதலில் வெளியேறியவர்கள். பயிற்சிக்காக ஒருவரை நியமித்தால் ஒரு நபருக்கு சுமார் $35,000 செலவழிக்க வேண்டும். வந்தவர்கள் இடையில் நிற்பது காரணமாக புதிதாக மற்றவர்களை சமாதானப்படுத்தி சேர்க்கும் காரியம் மேலும் கடினமாகிவிட்டது. இங்கேதான் நமது கேப்டன் என்ட்ரி கொடுக்கிறார். வழக்கமான மரபு சார்ந்த கடற்படை மேலாண்மை தலைமைத்துவ முறைகளுக்கெல்லாம் குட்பை சொல்லிவிட்டு முற்போக்கான மாற்றுகளை பின்பற்றுவதன் மூலம் அப்ரஷாஃப் கப்பலில் நிலைமையை மேம்படுத்தினார். கேப்டன் தனது குழுவினரை வளரச் செய்வதற்கான வழிகளை தேடி அவர்களை ஒரு ஒருங்கிணைந்த குழுவின் ஒரு பகுதியாக உணரச் செய்தார். அவர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் ஒரு தனிப்பட்ட பங்களிப்பை தன்னால் செய்ய முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். நிலைமையை சரியான முறையில் கையாண்டால் மாற்றம் சாத்தியம்தான் என்பதை தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கப்பல் நிர்வாகம் ஒரு உதாரணம். பசிபிக் கடற்படையில் உள்ள மற்ற எல்லா கப்பல்களும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு எல்லாவிதமான அளவீடுகளையும் தாண்டி சிறப்பான முறையில் கடலில் வலம் வந்த பென்ஃபோல்ட் கப்பலின் கேப்டன் அப்ரஷாஃப் அந்த கப்பலில் தான் மேற்கொண்ட மேலாண்மை உத்திகளை கப்பல் கேப்டன் அப்ரஷாஃப் இட்ஸ் யோர் ஷிப் என்ற புத்தகத்தில் தந்திருக்கிறார். ஊழியர்களை எவ்வாறு ஊக்குவிப்பது? கேப்டனாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஊழியர்களின் 3 அல்லது 4 தலையாய பிரச்சினைகளை தீர்க்க தீர்மானித்தார் அவர். முதல் கட்டமாக கப்பலில் இருக்கும் அனைத்து ஊழியர்களின் பெயர்களையும் தனிப்பட்ட தகவல்களையும் தெரிந்து கொண்டார். அவர்களது தேவைகளை புரிந்து கொண்டு குழு உறுப்பினர்களின் திறமைகளுக்கு ஏற்றவாறு பணிகளை வழங்கி அவர்களது தனிப்பட்ட குறிக்கோள்களையும் விருப்பங்களையும் அடைவதற்கு உதவி செய்தார். நிறுவனங்களும் வணிகர்களும் தங்களது ஊழியர்களை தக்கவைத்துக் கொள்வதிலும் பயன்படுத்துவதிலும் பல்வேறு சவால்களை சந்திக்கின்றனர். பயிற்சி பெற்ற ஊழியர்கள் விலகும்போது நிறுவனம் உற்பத்தி திறனை இழந்து கூடுதல் பயிற்சி மற்றும் ஆள்சேர்ப்பு செலவுகளை செய்கிறது. கேப்டன் டி மைக்கேல் அப்ரஷாஃப் ஊழியர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கும் வண்ணம் அவர்களை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதை இந்த புத்தகத்தில் விளக்குகிறார். நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களது தலைமைத்துவ திறன்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்றும் ஊழியர்களை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பதையும் தனது அனுபவத்தின் மூலம் பகிர்ந்து கொள்கிறார்.
கப்பல் படையில் இருக்கும் மற்ற கப்பல்கள் தங்களது செலவுகளை குறைத்து ஊழியர்கள் தக்கவைப்பு விகிதங்களை எட்டிப்பிடிக்க முயற்சிக்கும்போது அவர்கள் அனைவரையும் பொறாமைப்பட வைக்கும் வகையில் தனது 310 அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய குழுவினரை திறம்பட வழிநடத்தி பசிபிக் கடற்கரையில் இருக்கும் மற்ற அனைத்து கப்பல் நிறுவனங்களையும் விஞ்சிய கதை இது. மாலுமிகளுக்கு எது முக்கியம் என்று கருதும் ஒரு ஆய்வை மேற்கொண்டபோது அதில் ஊதியம் 5வது இடத்தைத்தான் பிடிக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அவற்றிற்கு மேலாக முக்கியமானவை மரியாதையுடன் நடத்தப்படுவது, அவர்கள் கூறுவதை கேட்பது, அவர்கள் கூறும் விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது போன்றவைதான் என்பதை அவர் உணர்ந்தார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சுவர்களை உடைத்ததோடு எல்லா ஊழியர்களும் சாப்பிடும் உணவகத்திலேயே தானும் சாப்பிட்டார். சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நேர்மறையான விளைவுகளை தரும். உதாரணமாக, சாண்டியாகோ கடற்படை தளத்தில் அப்ரஷாஃப் குழுவினருக்கு வழக்கமாக வழங்கப்படும் கடற்படை உணவுப் பொருட்களை வழங்குவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சுவையான, தரமான, அதே நேரத்தில் விலையும் குறைவான, பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்களை வாங்கி கப்பலில் வழங்கினார். அதுவும் தனது பட்ஜெட்டுக்குள் இருப்பதை அவர் பார்த்து கொண்டார். கப்பலில் இருக்கும் சமையல் கலைஞர்களை சமையல் பள்ளிகளுக்கு பயிற்சிக்கு அனுப்பினார். அவர்கள் பயிற்சி பெற்ற பின்னர் தயாரித்த உணவுகள் மாலுமிகளுக்கு ஒரு விருந்தைப் போல இருந்தது. தனது குழுவினர் ஓய்வு நேரங்களை கழிக்கும்போது அனைவரும் ஒன்றாக இருக்கும் வண்ணம் பார்பிக்யூக்கள் மற்றும் திரைப்பட இரவுகள் போன்றவற்றில் அவர்களை பங்கு பெறச் செய்தார். தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து ஊழியர்களின் பரிந்துரைகளை கவனமாக கேட்டுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், குழுப்பணி மற்றும் நட்புறவை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு முழக்கங்களை கப்பலில் உருவாக்கினார். அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் இது உங்கள் கப்பல் என்ற முழக்கமாகும். இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படும் கொள்கைகள் பொட்டில் அடிப்பது போல நேரடியாக தாக்குபவை. உங்கள் கப்பலுக்கான கொள்கைகள். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். டேக் கமாண்ட். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஊழியர்களை ஈர்ப்பதும் தக்கவைத்துக் கொள்வதும் ஊக்குவிப்பதும் ஒரு சவால்தான். ஒரு நிறுவனம் அவ்வாறு செய்வதில் வெற்றி பெற்றால் அங்குள்ள ஊழியர்கள் அதிகமான ஆர்வம், ஆற்றல், உற்சாகத்துடன் செயல்படுகிறார்கள். வெற்றிகரமான நிறுவனத்திற்கான திறவுகோல் நிறுவனத்தை பணியாளர் மற்றும் பணியாளர் குழுவின் பார்வையில் பார்ப்பதுதான். எல்லோரும் சிறப்பாக செயல்பட விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் ஊழியர்களுக்கு அவர்கள் வேலை செய்ததற்கு தேவையான இடத்தையும் நம்பிக்கையையும் வழங்குவது முக்கியம். அவருக்கு என்ன, வாயால சொல்லிட்டு போயிடுவார் என்பது போல வெறும் உத்தரவை மட்டும் வழங்கிவிட்டு அவைகள் பின்பற்றப்படும் என நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதையையும் நம்பிக்கையையும் தந்துதான் ஆக வேண்டும். கீழ்ப்படிதலை அறிபவனே கட்டளை இடுவதையும் அறிவான் என்பது போல, ஒரு தலைவருக்கு வழிநடத்த தெரிந்திருக்க வேண்டுமென்றால் கட்டளைகளை பின்பற்றவும் தெரிந்திருக்க வேண்டும். பிறர் கூறும் ஆலோசனைகளை கேட்பதற்கு திறந்த மனத்தவராக இருக்க வேண்டும். புதிய யோசனைகளை கேட்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தன்னை சுற்றியுள்ள மக்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது அங்கு ஒரு நேர்மறையான சூழல் உருவாக்கப்படுவதோடு பணியாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்க முடியும். ஒரு தலைவரின் வேலை என்பது ஊழியர்கள் தங்கள் திறனை வெளிக்கொணர உதவும் சூழலை உருவாக்குவதாகும். நீங்கள் உங்கள் பணியாளர்களுக்கு, மக்களுக்கு சரியான கருவிகளையும் சரியான சூழலையும் கொடுத்தால் அவர்களால் செயற்கரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து குழுவை வழிநடத்துங்கள். லீட் பை எக்ஸாம்பிள். உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் உங்கள் வழியை பின்பற்றுகிறார்கள் என்பதையும், உங்கள் ஊழியர்களின் நடத்தைகளில் உங்களது நடத்தைகள் அதிக செல்வாக்கு செலுத்துகிறது என்பதையும் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள்.